வணக்கம். விஜயை போட்டு அதிமுக அனுதாபைகள்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டா வந்து சர்வே நீங்க வந்து போட்டிருந்தீங்க. ஸ்பிக் மீடியாவும், இடமலமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வே போட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு புடிச்சவங்க, புடிக்காதவங்க எல்லாரோட வாயிலும் விழுந்து ஒரு பேசு பொருளா மாறி, அத பத்தி எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்திருக்குன்றது தெரியுது. விஜய்க்கும் அந்த சர்வே போய் சேர்ந்திருக்கு போல. இது வந்து கருத்து கணிப்புல கடுப்பு கணிப்பு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. எல்லா வீட்லயும் போனீங்கன்னா வந்து ஒரு ஒரு டிவிக்கு ஆள் இருப்பாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னோட நாலேட்ஜ்க்கு அந்த சர்வேவ தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 5 நாளா பேசு பொருளா இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல எல்லார் வீட்லயும் டிவிக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். ம். சரியா? ஆனா அவர் ஒரு ஒரு திங்கிங்ல அவர் இருக்காரு. அவர் அந்த மாரி எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சரியா? எல்லார் வீட்லயும் எல்லா ரசிகர்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள்லாம் எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. அவங்க என்ன காட்டுலயா இருக்காங்க? வீட்ல எல்லாமே. அவங்க வீட்ல தான் இருக்காங்க. சரி எல்லார் வீட்லயும் சூப்பர் ஸ்டார் ம். ரசிகர்களும் இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கமல் ரசிகர்கள் இருப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. சரியா? எல்லார் வீட்லயும் விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்கன்னா, விஜய் எடுக்கிற படமெல்லாம் 1000 கோடி பிசினஸ் ஆவணுமே! கரெக்ட். எத்தன பேர் இருக்காங்க? இல்லங்க அத விட்டுருவோங்க. கருத்து கணிப்பு, கடுப்பு எல்லார் கணிப்பு வீட்லயும் ஒரு சொல்லியிருக்காருல்ல. ரசிகர் இருக்காங்கன்னு வைங்க. ஆமா. 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர்னாக்க எவ்வளோ வீடு இருக்கும்? நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு 3 கோடி வீடு இருக்குமா? 3 ஆவரேஜ். 3 கோடி வீடுன்னு வைங்க. 3 கோடி வீட்ல ஒரு ரசிகர் இருக்காங்கன்னா, 3 கோடி ரசிகர்கள். 3 கோடி ரசிகர்கள் டிக்கெட் புக் பண்றாங்களா? விஜயோட படத்த பார்க்குறாங்களா? விஜயோட படத்தோட டிக்கெட் எவ்வளோங்க ஆகுது? இல்ல ஃபர்ஸ்ட் நாள்னா ரூ. 2000 வரைக்கும் போகும். ஆர்டினரி டிக்கெட் ஆனா ரூ. 140 ரூ. 120 ரூ. வச்சுக்கோங்க. 150 வச்சுக்கோங்க. ம். ஜஸ்ட் ம். ம். 3 கோடி இன்டூ எங்கேயோ போயிரும். ம். தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளோ போணும்? பலாயிரம் கோடிக்கு போணும். ம். 3 மணி நேரம் உன் படத்தையே 3 கோடி பேர் பார்க்கறதில்ல. 5 வருஷம் உன் ஆட்சிக்கு 3 கோடி பேர் வந்து ஓட்டு போடுவாங்களா? அவரு இன்னைக்கு ஆடுன டான்ஸ்க்காகவாது போட மாட்டாங்களா? அதுதான். அவரு நினைக்கிறாரு. இந்த மாரி டான்ஸ் ஆடுறது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த உதவாநிதி மாரியான தற்கூரிகளுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஏன்னா அவங்க மத்தவங்கள பார்த்து தற்கூரின்றாங்க. நான் அவங்கள தற்கூரின்னு சொல்லல. நான் வந்து இந்த உதவாநிதி மாரியான ஒரு கொத்தடிமை கும்பலுக்கு தலைவனா வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அவனையெல்லாம் பார்த்து சொல்றேன். ஏன்னா இவன்லாம் உழைக்கல. விஜய் வந்து திரைப்படத்துல உழைச்சிருக்காரு. உழைச்சு சம்பாதிச்சிருக்காரு. ம். ஓகே. அந்த ஒரு செல்வாக்கை வைத்து, அவருடைய உழைப்பில் கிடைத்த செல்வாக்கை வைத்து, அவர் வந்து அரசியல்ல வந்து அவரு ட்ரை பண்றாரு. தப்பு கிடையாது. உதவானது அப்படி கிடையாது. அப்பன் பேர வச்சுக்கிட்டு வந்திருக்கான். அவ்வளோதான். சரியா? அப்படி இருக்கும் பொழுது, அ நான் பார்க்குறது எப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு கடவுள் குடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் உனக்கு வந்து ஒரு வாய்ப்பை குடுத்திருக்கிறார். ஒரு இல்ல. அது ஒரு அருமையான வாய்ப்பை குடுத்திருக்கிறார். என்ன? உனக்கு இவ்வளோ இளைஞர்கள் வந்து உன் பின்னாடி ஒரு பட்டாளமா வராங்க. அது எத்தன பேர் வேணா இருக்கட்டும். ம். நீ சொல்ற 3 கோடி கணக்கு தப்பு. சரியா? அதனால அத விட்டுருவோம். ஆனால் இளைஞர்கள் உன் பின்னால பல நெறைய பேர் லட்சம் பேர் இருக்காங்க. இருக்காங்க. அந்த அந்த இளைஞர்கள் நீ சொல்றத கண்மூடித்தனமா நம்புறாங்க. எந்த அளவுக்கு நம்புறாங்க? சில பேர் வந்து தன் உயிரையே மாய்த்துக் கொள்ள கூட தயாரா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கும்பொழுது, இது கடவுள் உனக்கு குடுத்துருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. சில பேர் அத சாபக்கேடுன்னுவாங்க. நான் அத வாய்ப்பா பார்க்குறேன். ம். அப்படிங்கும் பொழுது, நீ இதை ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்கள ஆக்கப்பூர்வமா கொண்டு போறதுக்கான ஒரு பாதையை நீ தேர்வு செஞ்சிருக்கணும். நீ அந்த பாதையை தேர்வு செய்யல. மாறா நீ என்ன பாதையை தேர்வு செய்ற? யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு கட்சிய வேணா நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களாங்க? கட்சிய ஆரம்பிச்சுட்டு, அந்த கட்சிய நடத்தி, அது தேர்தல்கள்னு வரும்பொழுது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைப்பாங்க. இது வழக்கமா சரி. நடக்கக்கூடியது. சரி. சரியா? ஒரு ம். கட்சி ஆரம்பிக்குது. இந்த கட்சி தேர்தலை எதிர்கொள்ளணும்னு வரும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைப்பாங்க. இப்போ ம். 2021ல எதிர்க்கட்சியா வந்தது அதிமுக. 2025 மார்ச்சோ, ஏப்ரலோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ட அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு. ம். தேர்தலுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்படி கட்சியே நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு தான் ஆரம்பிக்கிற. சரியா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹூ இஸ் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? உன் உணர்வ முழுமையா வாங்கக்கூடியவன் அவன் இருப்பானான்னா, சத்தியமா இருக்க மாட்டான். ஏன்னா, அவன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 4 கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருந்திருக்கான். உனக்கு அப்புறம் இன்னொரு 4 கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருக்க போறான். அப்படின்னும் பொழுது, அவன் முழுமையா உன்ன உள்வாங்கியிருப்பான்னு நீ நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. ஒரு கார்ப்பரேட் பார்வை தான் இருக்கும். சரியா? அவங்க அது புரியாது. ரைட்? அடுத்து உன்னோட பொதுச் செயலாளர்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அரசியல் தெரியுதா? ஏன்னா நீ கட்சியோட பொதுச் செயலாளர்ன்ற இடத்துல வச்சிருக்க. பொதுச் செயலாளர்னா யாருங்க? காருக்கு பின்னாடி ஓடுறவங்க. அப்படி அப்படி வச்சிருக்க நீ. இப்போ கேட்டா ஜெயலலிதாவுடைய காருக்கு பின்னாடி ஓடலையா? ஏன் எஸ்டி சோமசுந்தரம் போன்ற தலைவர்கள் ஜெயலலிதாவுடைய வேன்ல தொங்கிட்டு வந்தாங்கன்ட்டு. அவர் அதுக்கு ரொம்ப அருமையா ஒண்ணு சொன்னார். எஸ்டிஎஸ் சொன்னார். என்னன்னா, எம்ஜிஆர் வந்து நான் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கேன்.
எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ண நான் ஜெயலலிதாவுடைய வேனில் நான் தொங்கிட்டு போகிறேன்ற கேள்வியை கேட்டாங்க. நிறைய பேர் எள்ளி நகையாடினாங்க. எல்லாமே எனக்கு புரியும். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பாதிப்பு. ஆனால் நான் அதை செய்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா எஸ்டிஎஸ்ஸே அந்த அம்மாவை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது நான் ஒரு சிக்னல் அனுப்புகிறேன் கட்சிக்காரங்க, நான் அப்ரூவ் பண்ணுறேன், அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது அவங்க அந்த அம்மாவை ஏற்றுப்பாங்க. எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுப்பாங்கன்றதுனால தான். அதனால நான் பாதிப்பு எனக்கு. தட் இஸ் ஓகே அப்படின்ட்டு. சரி, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ரைட்டாக ராங்கான்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், நீங்கள் அங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு, உங்களை போகிறதுக்கு ஒரு பாட்டு தளபதின்னு, அதுக்கு நீங்களே டான்ஸ் ஆடிட்டு இது சி வாட் கைண்ட் ஆஃப் சிக்னல் ஆர் யூ சென்டிங்? அதாவது என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யூ ஆர் என்டர்டெய்னிங் தெம். எலெக்ஷன் வரைக்கும் அவங்கள நீ வந்து அவங்கள நீங்கள் வந்து குதூகலமாக கொண்டு போகிறீங்க. சி, ஒரு அரசியல் இது கிடையாது. ஒரு கட்சியோட ஆண்டு விழாங்க, ஒரு கட்சியோட ஆண்டு விழானா நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க, ஆண்டு விழா மலர் வெளியிடுவாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க, கருத்தரங்கம் நடக்கும். இது ஏதாவது நடந்துச்சா? எதுவுமே நடக்கலை. டிஎஸ்எஸ் மணி இதே நியூஸ் 7ல் நம்ம சர்வே இது பண்ண பொழுது அந்த இடத்துல வந்து அதிமுக ஆதரவாக பேசிட்டு இருந்தவர், அவரை கூப்பிட்டு இங்கே நீ பேச வைக்கிற. மற்றபடி என்ன நாஜில் சம்பத் பேசினாரா? இல்லை வேற ஏதாவது தலைவர்கள் ஏதாவது பேசினாங்களா? ஒன்றும் கிடையாது. சரி, நீங்கள் பேசுனீங்கல்ல, நீ ஏதாவது பேசுனீங்களா? நேற்றுக்கு பட்ஜெட் வந்திருக்குங்க, இந்த பட்ஜெட்டை நீ விமர்சனம் பண்ணி பேசிருக்கணும்ல. அது படிக்கணுமே பட்ஜெட்டை ஃபுல்லாக. சரிங்க, முழுதாலாம் தெரியுமே, அதுதானே காசு கொடுத்து வச்சிருக்கேன். 9 கோடியோ 10 கோடியோ கொடுத்து வச்சிருக்கல ஜான்னு ஒருத்தனை வாங்க வந்துட்டு நீ பேசிக்கணும்ல, விமர்சனத்தை வச்சிருக்கணும்ல. நீ மத்திய அரசாங்கத்து மேலே விமர்சனம் வைக்க மாட்டேன், மாநில அரசாங்கத்தின் மேலே விமர்சனம் வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் இது ஒரு வாட்டி சொல்லலாம், திரும்ப திரும்ப இதே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த விசிலிச்சாங்க குஞ்சுங்க வேணால் ஜாலியாக ரிசீவ் பண்ணுவாங்க. மற்றவங்க இல்லை, இன்னைக்கு அந்த தூக்கத்துலேருந்து ஏஞ்சி கேட்டால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட வருவாங்களா? யோசிக்கணும்ல. நீங்கள் உதயசூரியன் அப்படின்றத பரம்பரையாக ஓட்டு போடுறவங்க இருக்கான், ரெட்டேலை அப்படின்றத பரம்பரையாக ஓட்டு போடுறவங்க இருக்கான். சரியா? அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் தூக்கத்தில் எழுந்தால் கூட எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது என்ன மாதிரியான லாஜிக்? மேலே உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஓட்டு போடுவாங்களா விசிலுக்கு? அதை சொல்லு. மற்றதை விடு. இப்போ வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ், அதில் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? அதில் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? உனக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அதை சொல்லு பாட்டி. சின்ஸ் யூ கெட் பர்சனல், வி ஆல்சோ வில் ஹேவ் டு கெட் பர்சனல். அந்த கருத்து கணிப்பு வந்து ஏதோ ஒரு ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் தான் திருப்பி சொல்கிறேனுங்க. நான் கருத்து திணிப்பு இல்லை கடுப்பு கணிப்பு அப்படின்னு இதில் கடுப்பாகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி கடுப்பாகணும்னா அதிமுக என்கிட்ட கடுப்பாகணும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன? நம்ம கொடுத்துருக்க நம்பர் 104 ஃபார் ADMK. சரியா? ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதியில் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் அவருக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த 88 சீட்ஸ் கொடுத்துருக்கேன் திமுகவுக்கு. அவங்க கடுப்பாக இருக்கணும். ஆயிருக்காங்களா? ரைட்? நம்பர்ஸோட விளையாட முடியாது. ஐ கேன் ட்ரெஸ் அப் நம்பர்ஸ். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி போ எங்க 104 ADMK கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 190 சீட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டு என்ன காசா பணமா? I have uploaded or rather ஸ்பிக் மீடியா விடம்பலம் 2 பேருமே we have uploaded எங்கே கருத்து எவ்வளோ ஜெண்டர் வைஸ் எடுத்திருக்கோம். 35 கேள்விகள் போட்டிருக்கோம். என்னென்ன 35 கேள்விகள், அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருக்கோம். ஜெண்டர் வைஸ் யாரும் எடுத்தது கிடையாது. அதை எடுத்திருந்தாலும் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதை எடுத்து போட்டிருக்கோம். 1,27,167 பேர் நம்ம வந்து கருத்து எடுத்தோம் அப்படின்றது எத்தனை மாவட்டங்களில் எத்தனை பேர்கிட்ட எடுத்துருக்கோன்றதை எடுத்து போட்டிருக்கோம். தொகுதி வாரியாக எடுத்து போட்டிருக்கோம். சரியா? அதை விட அதிகமாக காஸ்ட் வைஸ், மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக காஸ்ட் வைஸ் எடுத்து போட்டிருக்கோம். இதெல்லாம் நீ எடுத்து படிச்சுட்டு தப்புன்னு சொல்லு. ஹியூமன்ஸ் தானே எடுத்திருக்காங்க, அதை மனிதர்கள் தானே எடுத்திருக்காங்க. மனிதர்கள் எடுத்திருக்க கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உடன்படலைன்றதுக்கு நீ பதில் சொல்லிட்டு போகலாம். ரைட்? ஆனால் நீங்கள் அது கடுப்பு திணிப்பு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு போங்க. சரியா? ஆஸ்ட்ரிச்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த உள்ளுக்குள்ள தலையை நெருப்பு வழியா
அது என்னன்னா தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்குமா. இருட்டா இருக்கு. புதைச்சிட்டு அது வந்து யாரும் நம்மளை பின்னாடி துரத்திட்டு வரல அப்படின்னு அது நினச்சிக்குமா. அந்த மாதிரி நீங்கள் வந்து பனையூர் மண்ணுக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் தலையை உள்ளே புதைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருமே உங்களை வந்து துரத்தலை, இல்லை உங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது, இல்லை நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா நினச்சிட்டு போங்க. சி எப்பவுமே பிரணாயராவிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஒன் cannot ஃபைட் வித் நம்பர்ஸ். எண்ணிக்கையோட நீங்கள் எப்படி சண்டை போடுவீங்க? இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத முதல்வர் ஸ்டாலினே என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி. இல்லைங்க, ஸ்டாலின் வந்து எப்படி பார்க்குறாருன்னா விஜயை நம்ம வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி அவர் யோசிக்கலாம். சரியா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஏங்க அவர் நல்ல நடிகர், அவ்வளவுதான். இப்படி அரசியலில் அவர் இன்னும் he is yet to prove. அதான ஃபேக்ட். உண்மை. சரியா? அவர் போட்டி இல்லையான்றதே சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க திமுகவை நாங்கள் எடுத்து நிற்கிறோம், எங்கே களமாடுறோம், வார்டு வைஸ், வீடு வீடாக, தெரு தெருவாக நாங்கள் களமாடுறோம். சும்மா இன்னைக்கு வந்து ஒரு மேடையில் வந்து தீய சக்தி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசிட்டு போகிறதுலாம் கிடையாது. சரியா? தெருக்கு தெருவா வார்டு வயசு அப்படி நம்ம களமாடுறோம். சரியா? கடந்த தேர்தலில் சைக்கிளில் சேப்பு இது போட்டு வந்துட்டு இந்த தேர்தல் அப்படிலாம் இல்லை. ஓகே, அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து ஆர்கனைசேஷனாக, அதாவது ஒரு இயக்கமாக நாங்கள் வந்து எங்களுடைய செட்டப் இருக்குது. உங்கள்கிட்ட இயக்கம் இல்லை, உங்கள்கிட்ட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. சரியா? அவங்கள அரசியல்படுத்தணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது விஜயை முதல்ல அரசியல்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே இன்னும் அரசியல் ஆகலை, அரசியல்படுத்தப்படலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஐ மீன் நான் லுக் அட் இட். இப்போ இது சொல்கிறதுனால இவங்கெல்லாம் கோவப்படுவாங்க, விஜய் மேலே வன்மம். எனக்கு என்ன வன்மம் இருக்க போகுது? விஜய் திமுகவை எதிர்க்கிறதுன்றதே நம்ம உள்ளபடியே மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். சரியா? விஜய் அதிமுகவை எதிர்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என்ன நீ பெருசாக வச்சிருக்க போற, அடிமை என்ன போற, உன்னை விட சிறந்த அடிமை இருக்க முடியுமா? இது வரைக்கும் நீ பிஜேபி பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? இது வரைக்கும் நீ பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கியா? முதல்ல அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கொள்கை எதிரின்னு, அதுக்கு மேலே ஏதாவது பேசியிருக்கியா? நீங்கள் கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் நீ ஏதாவது பேசியிருக்கியா? சிபிஐயில் என்னை கூப்பிட்டாங்க, என்னிடம் இந்த கேள்விகள்லாம் கேட்டார்கள். செல்வி ஜெயலலிதா சொன்னாங்களே, சிபிஐ வைத்து என்னை மிரட்ட பார்க்கிறது ராஜீவ் அரசாங்கமா நரசிம்மராவ் அரசாங்கம் சிபிஐ வைத்து என்னை மிரட்ட பார்க்கிறது, நான் இதற்கு உடன்பட மாட்டேன் சொன்னாங்கல்ல. நீ சொல்ல வேண்டியதானே, சிபிஐ வைத்து மோடி அரசாங்கம் என்னை மிரட்ட பார்க்கறது நீ சொல்லு. எழுத்து எடுக்குது ஒன்று. அப்போ சம்திங் இஸ் ஹோல்டிங் யூ. வாட் இஸ் ஹோல்டிங் யூ? என் திரைப்படத்தை வரவிடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்கிற. யார் தடுக்கிறாங்க? அதை சொல்லுங்க. சதி இருக்கு. சதி என்ன சதி சொல்லு. நாங்கள் நம்புகிறோம்ப்பா, கரூரில் சதி இருக்குது, நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு என்னென்னா, கரூரில் சதி இருக்குது, செந்தில் பாலாஜி சதியை செய்திருக்கிறார் அப்படின்றது கூட நீங்கள் முதல்ல சொல்லலை, நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோம். எப்போ சொன்னீங்க? கோர்ட்டில் வந்து அது முன்னாடி சொல்ல வேண்டியதானே. நாங்கள் தானே சொன்னோம் தைரியமா. ஐ ஹாவ் அ ரைட் டு கிரிட்டிசைஸ் யூ. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை வந்து ஒரு நீதியரசர் பெஞ்ச் வந்து உங்களை பார்த்து என்ன சொல்லிச்சு? ஆளுமை இல்லைன்னு சொல்லிச்சு. ஒரு நீதிமன்றம் யாருக்கு ஆளுமை இருக்குன்னு முடிவு செய்கிறது நீதிமன்றம் கிடையாது, மக்கள் மன்றம் தான் அப்படின்றது துணிஞ்சு நான் சொன்னதுனால என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆமாம், ரைட். உங்களுடைய சட்டப்பிரிவோ மற்றவங்களோ எனக்காக வந்து நிற்கலை, பேசவும் இல்லை. அந்த எஃப்ஐஆரில் நான் கைவிட ஆயிருக்கலாம். சரியா? அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்குது, உங்களுக்கு ஆதரவாக நான் பேசிக்கிறதுனால. அது உங்ககிட்ட அந்த நன்றி விசுவாசம்லாம் எதிர்பார்க்க முடியாது, அது நான் எதிர்பார்க்கவும் இல்லை. பிகாஸ் ஐ பேசிக்லி லைக் யூ அஸ் அ பர்சனாலிட்டி. அதனால் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் இந்த இடத்துல இந்த கருத்து சொல்லணும்ன்ட்டு, நீதிபதியை அவமானப்படுத்தணுன்ட்டோ இல்லை கோர்ட்டை அவமானப்படுத்தணுன்றதோ என்னோட நோக்கம் கிடையாது. ஆனாலும் என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த அரசாங்கம். ரைட். ஸோ அதனால் எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இங்கே என்னை விமர்சனம் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களான்றதை சொல்லட்டும். விஜய்க்காக பேசி கேஸ் வாங்கினா ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசணும், நான் பேசுகிறேன். சரியா? மற்றவங்க பேசக்கூடாது. அடுத்தது சிபிஐ உங்களை கூட்டு நிர்மலை கூட்டு கேட்குறாங்க. சிபிஐ என்ன சொல்லணும்? நீ ஏங்க எங்கள்கிட்ட இந்த ஆதாரங்களை கொடுத்துருக்கோம், சரி சரி அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவர் சொன்னார் அந்த மேடையில், யார் நயினார் நாகேந்திரன் சொன்னாராம் மேடையில், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு. ஏன் செந்தில் பாலாஜிக்கு அனுப்பலன்ட்டு உன்னை என்னையா உள்ளே கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு பதில் சொல்லாங்க. செந்தில் பாலாஜியை வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னாரே, அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா வாங்கிட்ட கேட்ட கேள்வினா நீ என்ன பதில் சொல்கிற? சம்மந்தம் இருக்கா? ஏதாவது தைரியம் இருந்தால் நீ சொல்லு, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லு. இது வரைக்கும் விஜய் பேசிக்காப்லையா?
அவர் ஓக்கலா அதை பத்தி ஏன் வை இஸ் நாட் டாக்கிங் கேட்டால் கேஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா உன்னோட தரப்பு வாதத்தை நீ பொதுவில் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? எந்த சட்டம் சொல்லுது? அப்படி இல்ல எந்த சட்டம் சொல்லுது? ஸ்பெக்ட்ரம் கேஸில் ராஜா கனிமொழி கைது செய்யப்பட்டார்கள், திகாருக்கு அனுப்பப்பட்டார்கள். கருணாநிதி கருத்து தெரிவிக்கலையா? சிபிஐ பழி வாங்குறதுன்னு சொல்லலையா? கோர்ட்டில் கேஸ் இருக்கு நான் பேச மாட்டேன்னு சொன்னாரா? அப்போ அரசியல் தெரியல. அரசியல் தெரியல இல்லை, நீ பயப்படுற. அப்புறம் நீ மற்றவங்களை பார்த்து அடிமைன்ற நீ தான் அடிமை. அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஒரு வார்த்தை உன்னால் சரிப்பா இதையெல்லாம் நீ பேச வேண்டாம்ப்பா, பட்ஜெட்டை பற்றி பேசிக்கலாமே. தெரியாதுங்க, படிக்கணுங்க முதல்ல. அதில் ஏங்க நீ தான் கொள்கை எதிரியாச்சேப்பா. கொள்கை எதிரி போடுற பட்ஜெட் நாங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி போகிறாங்க. நீ பேச வேண்டியதானே. விமர்சனம் ஏதாவது ஒன்றா வச்சிருக்கணும்ல. அப்போ இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்வது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறியா நீ? சரி அதை விட்டுடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்க. 3 பேர் பிஆர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஜனவரி வந்தாங்க. இந்த குடும்பம் அந்த குடும்பம் எவ்வளோ கனவோட இந்த மாநிலத்துக்கு வந்திருக்கும். அப்படியே காலி பண்ணாங்க. 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. 3 போலீஸ் ஸ்டேஷனோட ரேடியஸ்குள்ளே இது நடக்குதுங்க. எவ்வளோ கொடூரமான ஒரு இது. அதை பற்றி பேசுனியா? இன்றைக்கி ஒரு தலித் பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, தூக்கில் குடும்பத்தால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது 2வது கொலை இந்த வாரம் மட்டுமே நடக்குது. சரியா? பேசியிருக்கியா நீ? குரல் கொடுத்தியா? அம்பேத்கர்லாம் பின்னாடி போட்டிருக்காரு, கொள்கை தலைவர்கள். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க, அப்படி தானே? நீ எந்த கொள்கைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க? இல்லை அவரை பற்றி மட்டுமே எப்போவுமே அவர் பேசிட்டே இருக்காரு. அது பேசட்டோங்க, நீ உங்களை பற்றி மட்டுமே பேசுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் அதே அதாவது டெம்ப்ளேட் அதே தான். டெம்ப்ளேட் எங்கேயாவது மாறிச்சா? நாங்கள் பயந்தோமா, நாங்கள் வந்தோமா, இது என்ன? இது விஜயகாந்த் பையன் பேசுவார். விஜயகாந்த் மாசா சூப்பரா அது மாதிரி தான் இது இருக்கு. இது என்ன ஒரு அண்ட் இதுக்கு வந்து அந்த குதூகலிக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்னால். அவங்க நீ என்ன பண்ணாலும் குதூகலிப்பாங்க, நீ டான்ஸ் ஆடினாலும் குதூகலிப்பாங்க, நீ கை காமிச்சாலும் குதூகலிப்பாங்க, நீ லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் குதூகலிப்பாங்க. சரியா? ரைட். தட் இஸ் நாட் அரசியல். நீ அரசியல் படுத்தணும் அவங்களை. முதல்ல அதுக்கு நீ அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும். நீ அரசியல் படுத்தப்படலை. ஐ சேலஞ்ச். அருண்ராஜ் வந்து பேசுகிறாரு, இட் பி ரிப்பீட் ஆஃப் 1977. 1977 பற்றி என்ன சார் தெரியும் உங்களுக்கு? திரும்ப பேசுகிறீங்க 1977 1977. 1977 எம்ஜிஆர் செங்குத்தாக பிளவுபட்ட திமுகவின் ஒரு பகுதியை அதிமுக என்று வைத்திருந்தார். எம்ஜிஆர் பக்கம் 30%, கருணாநிதி பக்கம் 26%. அந்த 56% தான் 71 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க. 184 சீட்டு வாங்கினாங்க. புரிஞ்சுதா? அதை தான் அந்த அப்படியே செங்குத்தாக பிளவுபட்டது. உங்ககிட்ட ஆர்கனைசேஷன் இருக்கா? எப்படி நீ ரிப்பீட் ஆஃப் 1977 சொல்கிற? உங்க கூட எவ்வளோ கூட்டணிக்கு வந்தானா? இப்போ என்ன சொல்கிற? மக்களுடன் தான் கூட்டணி. முதல் நாளே சொல்ல வேண்டியதானே? மக்களுடனும் தெய்வத்துடனும் தான் கூட்டணி. யார் சொன்னது? கேப்டன் விஜயகாந்த் முதல் நாள் சொன்னார். அதற்கப்புறம் தொண்டர்களுடைய எண்ணங்களை உள்வாங்கி கொண்டு நான் கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னார். நீ என்ன பண்ண? முதல் நாளே நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நீங்கள் எவனும் வரலையே, நீங்களே ஃபுல்லாக சாப்பிடுங்கன்ட்டாங்க. எவனும் வரல. அப்போ கூட்டணிக்கு யாரும் நம்பி வர தயாராக இல்லை. இதுதானே உண்மை. நீங்கள் காங்கிரஸ் கூட வர தயாராக இல்லை. எப்படி வரும் காங்கிரஸ் ஒன்றை நம்பி? இதில் எங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா, காங்கிரஸ் வந்து ஒரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தாவேக்காவோட ஒரு இவர்கிட்ட 50-60 தொகுதி வந்துடுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. 50-60 தொகுதி கொடுக்கலாம் காங்கிரஸுக்கு. நீ யாரையா காங்கிரஸ் கொடுக்குறதுக்கு? 63 தொகுதிகள் வாங்கினாங்க காங்கிரஸ். யார்கிட்ட? ரூலிங் டிஎம்கே ரூலிங்காக இருந்தபோது 63 தொகுதிகள் வாங்கின காங்கிரஸ் அது. சரியா? உங்ககிட்ட வரணும்னா 134 தொகுதியில் அவங்க நிற்பாங்க. உனக்கு 100 தொகுதி அவன் கொடுப்பான். புரியுது. புரிஞ்சுதா? நீ உலக அடிப்படை அரசியலே தெரியலையே. அவங்க தேசிய அரசியல் கட்சி. அவங்க வந்து இவங்க உனக்கு அங்கே அக்னாலஜ்மெண்ட் அமைதி கொடுக்குறாங்க, உனக்கு அங்கீகாரத்தை அமைதி கொடுக்குறாங்க. சரியா? எங்கேயாவது நீ உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்டி எடுத்தவர்கள் வெளியே வந்து இவரை பேட்டி கண்டோம், ஆனால் அந்த பேட்டியில் இதை தான் அவர் சொன்னார் என்று அவர்கள் பேட்டி கொடுக்குறது. இது கேள்விப்பட்டு புதுசாக இருக்குங்க, நல்லா புதுசாக இருந்துச்சு. டெலிவிஷன் ஹிஸ்ட்ரியிலே கிடையாதுங்க. பிரிண்ட் மீடியா, ஐ வில் டெல் யூ பிரிண்ட் மீடியா ஹவ் இட் ஒர்க்ஸ். சரியா? நீங்கள் வந்து பிரிண்ட் மீடியா இப்போ ஹிந்துவுக்கோ, இந்தியா டுடேக்கோ, இல்லை வேறு ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கோ, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இப்போ ஐம் கோயிங் டு கம் அண்ட் இன்டர்வியூ யூ, உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கணும்னா ரெக்கார்டர் வைக்கணும். வாய்ஸ் ரெக்கார்டர்.
வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் இது பண்ணணும். ஐ வில் டெல் யூ ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். 1979 நவம்பர் இந்திரா காந்தி இஸ் ரிட்டர்னிங். அதாவது அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. எமர்ஜென்சியில் தோற்று போயிட்டாங்க. முரார் தேசாய் கவர்மெண்ட்டு, சரண் சிங் கவர்மெண்ட் விழுந்துருச்சு. எலெக்ஷன் நடக்க போகுது. இவங்க திருப்பி வரப்போகிறாங்கன்னு எழுதிட்டார் வெங்கட் நாராயண். அவர் வந்து சீனியர் எடிட்டர் ஆஃப் இந்தியா டுடே. ஓகே. அவர் எழுதிட்டார். சரியா? உடனே அவருடைய பிஏ, இந்திரா காந்தியோட பிஏ கூப்பிட்றாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. கேட்குறாங்க, இது மாதிரி மேடம் வந்து உங்களை தேங்க் பண்ண சொன்னாங்க, நன்றி சொல்ல சொன்னாங்கன்ட்டு. எதுக்கு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்கன்ட்டு. மேடம் பிரச்சாரத்தை நான் போய் பார்த்தேன். மேடம் பிரச்சாரத்தில் இருந்த வரவேற்பை பார்த்து நான் அந்த தலையங்கத்தை இந்த பிரச்சாரத்தில் மேடம் மேலே செருப்பை வீசி இருந்தால் அதையும் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? அதுக்கப்புறம் கூப்பிட்றாங்க அவர் வந்து இன்டர்வியூக்காக. இவர் போகிறார். போகும்பொழுது உட்காந்துருக்காங்க தனியாக. அதாவது ஃப்ளைட் அவங்களுக்காக தனியாக ஒரு ஃப்ளைட் இருந்தது. அப்போவே செப்பரேட் ஃப்ளைட்டு. அது ரன்வேயில் அது பக்கத்தில் இன்டர்வியூக்காக இடம் ஒதுக்கி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ரிசீவ் பண்ணுறாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, அது என்ன கையில் அப்படின்ட்டு. ஒரு ஷேவ்லாம் பண்ணாமல் போயிட்டேன்னா அவசரமாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னு போகிறாரு. என்ன கையில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது டேப் ரெக்கார்டு. எதுக்கு? என்ன இல்லை நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. அப்போ பேட்டி முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அப்போல்லாம் அது ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த சிஸ்டம் ஆரம்பிக்குது. ஸோ எவ்ரி இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கம். பிரிண்ட் மேகசீனில் இது வழக்கம். நானே பார்த்துருக்கேன். இன்னைக்கு டெலிவிஷன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, டிஜிட்டல் எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நான் வந்து பேட்டி நான் ஆஃப்லைனில் கொடுப்பேன். அதை வெளியில் வந்து ஒருத்தருக்கு வந்து இவர் இப்படி பேசினாருன்னு கொடுப்பாரு. அதில் வேற பெருமையாக வேற அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீ இஸ் ரெடி டு என்கேஜ் வித் அஸ். வேறு எதுக்கு கூப்பிட்டான்? அவன் வீட்டு கக்கூஸ் கூப்பிட்டுருப்பான். எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை ஏன் நான் கேட்குறேன், வேணா வேறு எதுக்கு கூப்பிட்டுருப்பான்? வைவல்லி ஒரு தலைவன் உன்னை எதுக்காக அவர் வீட்டுக்கு கூப்பிடணும்? பேசுறதுக்கு பேட்டி கொடுக்க தானே கூப்பிடணும். அங்கே போனது எவ்வளோ பேட்டி கொடுக்கல. என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்து சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்னா விஜய் அப்படின்றத வச்சு டிஆர்பி, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டிஆர்பியை வச்சுக்கிட்டு இதுங்க இது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வருங்க டிஆர்பி, பிக் பாஸ் பார்வதிக்கு வருங்க, கமருதீனா அவனுக்கு வருங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஸோ பாலிடிக்ஸ் இஸ் அ பிகர் சப்ஜெக்ட். அது கிழக்கும் தெரியல, மேற்கும் தெரியல, வடக்கும் தெரியல, தெற்கும் தெரியல, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட். ரைட்டு. சரி, ஓகே. ஸோ என்னதான் வந்து இப்படி சீரியஸாக கருத்து நீ ஏன் கருத்து கணிப்பேன்னா வாங்க பேசுவோம். அரசியல் தெரிஞ்சவங்களை அனுப்புங்க பேசுவோம். எங்கள் ஸ்டூடியோக்கே அனுப்புங்க பேசுவோம். அரசியல் தெரிஞ்சவங்கன்னா நான் உடனே பெரிய மெத்த படித்தவர்களாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சாதாரண அரசியல் தெரிஞ்ச உங்கள் கட்சியிலேயே இருக்காங்க நிறைய பேர். உங்கள் கட்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அடையாளப்படுத்தலை. நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் நன்கு தெரிந்தவர்கள் இருக்காங்க. வர சொல்லுங்கள், எங்கள் ஸ்டூடியோக்கு வர சொல்லுங்கள். தாராளமாக பேசுவோம், விவாதிப்போம். ஆக்கப்பூர்வமாக தாராளமாக. சரி, ஓகே. ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு சிரிப்போட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் பழைய சீமான் சிரிப்பு சிரிச்சிட்டேன். உங்களுக்கு தான் அது கரெக்டாக வருது. எனக்காக ஒரு வாட்டி பழைய கூட்டு சரவணன் சிரிப்பு கடைசியாக ஒரு இதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.